இன்னைக்கு நம்ம ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களும் ஒபிசிட்டியா இருக்கிறவங்களும் உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்காக இந்த 3 மிகப்பெரிய தவறுகளை கண்டிப்பா செய்யவே கூடாது. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நிறைய பேர் வெயிட் அதிகமா இருக்கிறேன், என்னோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விதமான மெத்தட் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல நீங்க செய்யவே கூடாத 3 மிகப்பெரிய தவறுகளை பத்தி தான் பார்க்க போறோம். முதல் தவறு, நம்ம வெயிட் அதிகமா இருக்கும்பொழுது ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்ற பேர்ல நிறைய விதமான ஒர்க் அவுட் ட்ரை பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு சீக்கிரத்திலே ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்டொமக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுக்கிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குடல் இறக்கம் இந்த மாதிரி தொந்தரவு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நீங்க வெயிட் அதிகமா இருக்கும்போது இந்த மாதிரி அதிகப்படியான ஒர்க் அவுட் ட்ரை பண்றீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மிகப்பெரிய தவறு, வெயிட் லாஸ் பண்றதுக்கு புரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வெறுமனே புரோட்டீன் இருக்கிற மாதிரி நிறைய நான்வெஜ் ஃபுட் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமா எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா உங்க வெயிட் ஆரம்பத்தில் குறைக்க செஞ்சாலும் அது ஃபியூச்சர்ல தேவையில்லாத தொந்தரவு தான் கொண்டு விடும். உங்க உடம்புக்கு புரோட்டீன் தேவைதான், அதை சரியான அளவு எடுத்துக்கிட்டா மட்டும் போதும். தேவையை விட அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். உங்க உடம்புக்கு மற்ற விட்டமின்ஸ், மினரல்ஸும் கரெக்டாக கொடுத்து தான் உங்க வெயிட்டை குறைக்கணும். இந்த மாதிரி அதிகப்படியான புரோட்டீன் எடுத்துக்கிறது உங்க ஹெல்த்ல தேவையில்லாத தொந்தரவு தான் கொண்டு விடும். மூணாவது தவறு, வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னா கேலரியை நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ கேலரி எடுத்துக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். நான் ஃபுட் கண்ட்ரோல் இருக்கேன் அப்படின்ற பேர்ல சாப்பாடு மட்டும் நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் மற்ற உணவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு தேவையானதை விட அதிகமான கேலரி எடுத்தாலும் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. நீங்க டெய்லி பேஸ்ல மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் இந்த 3 வேளையும் சரியான அளவு கேலரியை எடுத்துக்கணும். ஒரு சிலர் சாப்பிடாம இருந்தா வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஃபுட் எடுத்துக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு விட்டமின் டிஃபிஷியன்சி ஆகிறதுக்கும் உங்க உடம்புல தேவையில்லாத தொந்தரவு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 விதமான தவறுகளை தயவு செஞ்சு செய்யாதீங்க. நீங்க ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் பண்றதுக்கு உங்க உடம்புக்கு எல்லா விதமான விட்டமின்ஸ், மினரல்ஸும் கொடுக்கணும். அதுல கேலரி கம்மியா இருக்கிற மாதிரி கொடுக்கணும். இதுக்கு நீங்க நம்மளோட இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் தாராளமா எடுத்துக்கலாம். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்ல லோ கேலரி, ஹை நியூட்ரிஷன் கொடுத்திருக்காங்க. இதை கரெக்டா ஒரு வெல்னஸ் கோச் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, இந்த நியூட்ரிஷன் ஃபுட் பத்தி இன்னும் வேற ஏதாவது டீடைல்ஸ் தேவை, இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.